வாக்குப்பதிவு தொடங்குகிறது. அந்த நேரலை காட்சிகளை தான் பார்க்கின்றோம். முதற் காட்சிகளை உங்கள் தந்தி டிவி வழங்குகிறது. மதுரையில இதோ துவங்குகிறது வாக்குப்பதிவு. ஒரு பிரிஸ்கான போலிங் அதற்கான வாய்ப்பு தென்படுகிறது. கடுமையான மழை நேற்றிலிருந்து மதுரையில் பெய்து வருகிறது. அதை சமாளிக்கும் வகையில ஷாமியானாக்கள் போடப்பட்டிருக்கின்றன. மழையிலிருந்து மக்கள் ஒதுங்கி நிற்பதற்காக ஷாமியானாக்கள் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் திரையில பார்ப்பது மதுரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி ஒன்றிலிருந்து நேரலை காட்சிகள். இதோ இன்னும் சில நொடிகளில் தொடங்குகிறது வாக்குப்பதிவு. தமிழகம் முழுவதும் 5.8 கோடி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். காலை முதலே ஒரு 6-6:30 மணிக்கெல்லாமே பல வாக்குச்சாவடிகள்ல கூட்டம் நிற்கிறது. மக்கள் முன் வந்திருக்கிறார்கள் வாக்களிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு நீண்ட கியூ எல்லா இடங்களிலும் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அரசு ஊழியர்களும் தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மதுரையில வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். நீங்கள் திரையில பார்ப்பது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி. நடிகர் மயில்சாமி உள்ளிட்ட பிரமுகர்களும் அந்த காட்சிகள்ல நம்ம பார்த்தோம். எல்லா இடத்திலையும் இன்னும் சில நொடிகள்ல வாக்குப்பதிவு துவங்குகிறது. சரியாக 7 மணி ஆகிவிட்டது. இட்ஸ் நவ் 7 o'clock. ஜனநாயக திருவிழாவுடைய உச்சக்கட்டம், இறுதி கட்டம் தொடங்கிவிட்டது. தொடங்கி இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். எல்லா வாக்குச்சாவடிகளும் மக்கள் வெள்ளத்தால ஒரு நீண்ட வரிசையால மக்களுடைய பங்களிப்போட இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சென்னை, விருகம்பாக்கம், மதுரை, தமிழகத்துடைய இதர பகுதிகள் என தொடர்ந்து நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். திரு மயில்சாமி விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாலிகிராமம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வாக்குச்சாவடி ஒன்றுல வாக்களிப்பதற்கு முதல் ஆளாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தந்தி டிவியோட பல நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பங்கேற்பவர் திரு மயில்சாமி. என்னுடைய அரசியல் கருத்துக்களை எல்லாமும் வெளிப்படுத்தி வருபவர். அவர் முதல் ஆளாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி, ஐ எம் நாட் ராங், காவேரி மேல்நிலை பள்ளின்னு புரிஞ்சுக்கிறேன். அவர் முதல் ஆளாக வாக்களிப்பதற்கு காத்திருக்க பார்க்கின்றோம். பல நடிகர்கள் முன்மாதிரியாக முதல் ஆளாக போய் வாக்குப்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வாக்களிப்பது வழக்கம். உதாரணத்துக்கு திரு அஜித் அப்படித்தான் முதல்லயே வாக்களிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டவர். அது போல நடிகர், நடிகைகள், செலிபிரிட்டிஸ் எல்லோரும் ஜனநாயகத்துல நடிகரா இருக்கலாம், நீங்க அரசியல் தலைவரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், சாமானியனா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வாக்காளர் அப்படிங்கறத இந்த நாட்டுல எல்லோரும் மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய நாள். வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதியிலிருந்து நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். விருகம்பாக்கத்துல முதல் வாக்காளராக அந்த வாக்குச்சாவடியில திரு மயில்சாமி அவர்கள் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதுபோன்று தமிழகத்துடைய வெவ்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. The poll has officially begun.